ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தடை நீங்கிறதுக்கான மந்திரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகணும், பணம் நிரந்தரமாக தங்கணும்னா அதுக்கு நிறைய தாந்திரிக வழிமுறை இருக்குது. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதற்கு காரணம் பணம் தொடர்பான அத்தனை பரிகாரங்களையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு தனியாக செய்வோம். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தில் மகாலட்சுமி தாயார், குபேரர், சுக்கிரர், குரு, கேது பகவான் இப்படி எல்லாரையுமே ஒன்றாக சேர்த்து நம்ம செய்யறதுனால பணத்தடை நிச்சயமாக நீங்கும். நல்லது ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்ய நம்ம ஒரு பவுடர் தயார் செய்யணும். இந்த பவுடர் கடைகளில் கிடைக்காது, வீட்டில் நம்ம தயார் செய்யணும். 50 கிராம் ஜாதிக்காய், 50 கிராம் சுருள் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், இந்த மூணையும் வாங்கி நம்ம வீட்டில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. ஒரு தனி பாட்டிலில், சுத்தமான பாட்டிலில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட ஜாஸ்மின் ஆயிலையும் சேர்க்கணும். இதை கடையில் வாங்கிக்கோங்க. ஜாஸ்மின் ஆயிலை, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் உகந்த பொருள். இந்த ஜாஸ்மின் ஆயில்ங்கிறது கேது பகவானை குறைக்கும். அதோட இந்த பரிகாரத்தை நம்ம வியாழக்கிழமை செய்யும்போது குரு பகவான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட வியாழக்கிழமை மாலையில் இந்த குபேரருக்கு உகந்த நேரத்தை செய்கிறதுனால நமக்கு குபேர சம்பத்துவம் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தா மஞ்சள் திரி, ஒரு வெள்ளை திரியை எடுத்துக்கோங்க. அதை மஞ்சளில் நினச்சி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திரியை ஒன்றா போட்டு தீபம் ஏற்ற, 2 திரியையும் ஒன்றா போட்டு தீபம் ஏற்றணும். 2 திரிகளையும் எடுத்து காய வச்சு நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாலை 5 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு வாசலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வாசல் தெளித்து கோலம் போட்டுருங்க. வாசலை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. வாசலுக்கு வெளியே போயிட்டு இந்த பொடி நம்ம தயார் பண்ணோம் இல்லையா, அதை உங்கள் கையில் வச்சுட்டு இதோட கொஞ்சம் ஜாஸ்மின் ஆயில் கலந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். கிரகலட்சுமி தனதானியம் சௌபாக்கியம் தேகி தேகி நமக. கிரகலட்சுமி தனதானியம் சௌபாக்கியம் தேகி தேகி நமக. இந்த மந்திரத்தை 27 முறை மனசார சொல்லணும். கிரகலட்சுமி தனதானியம் சௌபாக்கியம் தேகி தேகி நமக 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்கள் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள மானசீகமாக வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இது சொன்னதுக்கப்புறம் இந்த பவுடர் கையில் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை வானத்தை பார்த்து நீங்கள் ஊதி விடணும். இதை வெளியில் நிலவாசல் கந்தாண்ட தான் நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் திரியை எடுத்து அகல் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பண பிரச்சனையும் நீங்கும். பணம் வரும் திசை, அதாவது பணம் பல வழிகளில் உங்கள் வீடு தேடி, இதுவரை வராத பணம் கூட உங்களை தேடி வரும். பணம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகம் நமக்கு தயார் பண்ணி கொடுக்கும். இந்த பரிகார முறையை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக இதில் முழு பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்லி எப்பொழுதும், அதாவது ஒரு வியாழக்கிழமை செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 48 நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையான பரிகாரங்க. இது ரொம்ப நல்லா கை கொடுக்குற பரிகாரம். இது மகாலட்சுமி தாயார், கேது, சுக்கிரன், குரு அருள், குபேரர் எல்லாரோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் மாலை இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக பணம் தொடர்பான அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணம் தடையும் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும், பணம் வந்துட்டாலே சந்தோஷம் தானாகவே தேடி வந்துடும். இந்த முறையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கட்டும். நன்றி.